தருமபுரி மாவட்டத்தில் கடையில் பொருட்கள் வாங்கிய பிறகு வேண்டாம் என்று கூறி நூதன முறையில் பண மோசடியில் ஈடுபடும் சம்பவம் தலையெடுத்துள்ளது. கடைக்காரர்கள் கொடுக்கும் சில்லறையில் பாதி பணத்தை உருவி மீதியை வைத்து ஏமாற்றும் சில்லறை திருடர்களின் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளில் பொருட்கள் வாங்குவது போல நடித்து சில்லறை வாங்கிய பின் வாங்கிய பொருட்களை திரும்பி கொடுத்து நூதன முறையில் பணமோசடி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த கோக்குமாக்கு வேலையில் ஈடுபட்டு வந்த இருவர் மெடிக்கல் ஷாப் ஒன்றில் வசமாக சிக்கினர். இந்த விளையாட்டா கேமரா எல்லாம் இருக்குது. இந்த விளையாட்டா சரி 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 இந்த விளையாட்டுன்னா சொல்லுங்க, போன் பண்ணி வர சொல்லிடுறேன். அரூர் திருவிக்க நகர் ரவுண்டானா பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப் ஒன்றிற்கு சென்ற மர்ம நபர்கள் இருவர் இடுப்பு வலிக்கு தைலம் இருக்கா என கேட்டுள்ளனர். 45 ரூபாய் மதிப்பிலான மருந்தை கடைக்காரர் அவர்களிடம் கொடுத்துள்ளார். இது வலிக்கு கேட்குமா என நக்கலாக பேசியபடி பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டியுள்ளார். பணத்தை வாங்கிய கடைக்காரர் மருந்திற்கான பணத்தை எடுத்துக்கொண்டு பாக்கி 455 ரூபாயை திரும்ப கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கியதும் மருந்து அதிக விலையாக இருக்கிறதே, கம்மியா சொல்லிக் கொடுங்கண்ணே என கேட்டு கோக்குமாக்கு வேலையை காட்டத் தொடங்கினர். கம்மியா சொல்லுங்க, 45 தான். அதுல கம்மியா சொல்லிக் கொடுங்க, அதுல கம்மியா சொல்லிக் கொடுங்க. கம்மியா சொல்லிக் கொடுக்குறதுன்னா கம்மியா சொல்லிக் கொடுங்க. 45 ரூபா, அதான் 455 ரூபா இருக்கு. சரியான விலைக்கே விற்கப்பட்டதால் விலை குறைக்கப்படாது என கடைக்காரர் கூறிய நிலையில் வாங்கிய மருந்து வேண்டாம் என சொல்லி மருந்தையும் கையில் இருந்த பணத்தையும் திருப்பி கடைக்காரரிடமே கொடுத்துள்ளனர். அப்போதுதான் அவர்களின் ஏமாற்று வேலை அம்பலமானது. 250 இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இந்த விளையாட்டா கேமரா எல்லாம் இருக்குது. இந்த விளையாட்டா சரி 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 இந்த விளையாட்டுன்னா சொல்லுங்க, போன் பண்ணி வர சொல்லிடுறேன். போன் பண்ணி வர சொல்லிடுறேன். கேமரா எல்லாம் இருக்குது. இந்த விளையாட்டுனா எங்களுக்கு தெரியும். சரி ஓகே. யாரு என்ன பண்ண இந்த விளையாட்டு எங்களுக்கு தெரியும். 455 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 250 ரூபா கொடுத்துட்டு வேணான்றாரு. சில்லறை பணமான 455 ரூபாய்க்கு பதில் 250 ரூபாயை மட்டும் கொடுத்துள்ளனர். பணத்தை வாங்கி எண்ணி பார்த்த கடைக்காரருக்கு ஓகோ நீங்க தானா அவங்க என சட்டென்று கண்டுபிடித்துள்ளார். இந்த வேலையெல்லாம் இங்கு காட்டக்கூடாது, போலீசுக்கு போன் செய்கிறேன் இருங்கள் என அதட்ட கையில் இருந்த மீதி பணத்தையும் திரும்ப கொடுத்துவிட்டு அங்கிருந்து நைசாக தப்பிச் சென்றுள்ளனர். பணத்தை வாங்கி எண்ணாமல் கல்லாவில் போட்டிருந்தால் 200 ரூபாயை ஆட்டைய போட்டு விட்டு சென்றிருப்பார்கள். கடைக்காரரின் நேக்கால் ஏமாற்று வேலை தவிடுபொடியாகி போனது. இதே பாணியில்தான் தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சில்லறை திருடர்கள் கைவரிசை காட்டி வருவதாக தெரிகிறது. வியாபாரிகள் உஷாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள போலீசார் கோக்குமாக்கு சில்லறை திருடர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். சிக்கினால் சில்லறை மட்டுமல்ல, சில்லறை திருடர்களும் சிதறவிடப்படுவார்கள். அதுல கம்மியா 250 இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இந்த விளையாட்டா கேமரா எல்லாம் இருக்குது. இந்த விளையாட்டா சரி 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 இந்த விளையாட்டுன்னா சொல்லுங்க, போன் பண்ணி வர சொல்லிடுறேன்.